தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாயிருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபிரேயர் 6:15. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பொறுமையுடன் காத்திருப்பது என்பதே. கர்த்தர் தாம் வாக்குத்தத்தம் செய்திருப்பதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலேயே தானே ஆணையிட்டு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். தாம் சொன்னபடியே அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அதே போல ஆபிரகாமும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் வரைக்கும் பொறுமையுடன் காத்திருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு நாம் விசுவாசத்துடன் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். தக்க சமயத்தில் கர்த்தர் தமது சித்தத்தின்படியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியது கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். தக்க சமயத்தில் தம்முடைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை இன்னும் அதிகமாக விசுவாசிக்கும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.